முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்பதில் மாற்று கருத்து. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தியை பெறுபவர், மகான்கள், சித்தர்கள், ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர். மீனானது எப்படி சதா நீந்தி ஒரு குலத்தை சுத்தப்படுத்துகிறதோ அதுபோல சமுதாயத்தில் இருக்கின்ற கெடுதல்களை நீக்கி நன்மைகளை உண்டாக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே 3 பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதிலே 2 பெயர்ச்சி சுக்கிரனின் பெயர்ச்சியாகும். 2 முறை அவர் ராசிகளை மாற்றுகிறார். 1 முறை சூரியனுடைய பெயர்ச்சியும். அதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை இந்த பதிவிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரும் வகையில் தான் இருக்கிறது. ஒரு சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தை தாமதப்படுத்துகிறதே என்ற கவலையை உண்டாக்கும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் பிஸியாக காணப்படுவார்கள். செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கலில் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை. பொறுப்புகள் கூடும். குடும்ப ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாயே அலங்கரிப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்கள் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு பயணம் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாக மாறலாம். வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். கண் உபத்திரவம் ஏற்படாமல் இருப்ப கவனம் தேவை. மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாய் கிடைக்கும். அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும். உழைப்பு வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவர்களுக்கு, மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புரட்டாதி 4ஆம் பாதத்தின் இந்த டிசம்பர் மாதத்திலே அவர்களுடைய பலாபலன் பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து வாதாடி வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியிலே இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் கூடும்.
ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கை தேவை. பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாய் நடந்து முடியும். பல வரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கின்ற தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? இந்த டிசம்பர் மாதத்திலே நவகிரக குருவை வேலைக்கிழமையிலே வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மன அமைதி ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 18, 19. சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 25, 26, 27 ஆகும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 1, 5 ஆகும். அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்ட திக்கு வடக்கு மற்றும் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை கூறி பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நன்மையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தின பலன், ராசி பலன் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் அதையும் கூர்ந்து கேட்டு அவர்களுடைய நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.